ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் டு பை ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ்லாம் வந்து சொன்னதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டன் ஷேர் மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட் ப்ரைஸாக வந்து 5250 ரூபா வச்சுருக்காங்க. 23% அப்சைட் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எமர்ஜிங் பிஸ்னஸ் ஓவரில் நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன். அதனால் வந்து இவங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. நல்ல க்ரோத் இருக்கும், ப்ராஃபிட் க்ரோத் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனால இந்த டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜெஃப்ரீஸ் அவங்க வந்து பூனாவாலா ஃபின்காப் இதுக்கு வந்து பை ரேட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரீஸுங்கிற ஃபோம் அவங்க வந்து பூனாவாலா ஃபின்காப் வந்து 490 ருபீஸ் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 23% இங்கேருந்து ஏறும். பூனாவாலா ஃபின்காப் வந்து என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்களுக்கு வந்து நியூ லீடர்ஷிப் வந்திருக்கு, ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ராங்கர் அண்டர் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் க்ரோத் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபாஸ்டர் க்ரோத் இருக்கும். லார்ஜ் என்பிஎஃப்சி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த டார்கெட் இருக்குது. அடுத்த ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து எம்வி ஃபோட்டோவால்டிக் பவர் இந்த ஷேருக்கு 21% ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. 377 ருபீஸ் வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்க வந்து டாப் கான்செல் மேனுஃபேக்சரர். இதில் வந்து எபிட்டா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இவங்க வந்து டனல் ஆக்சைடு பாசிவேட்டட் கான்டாக்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் ஆர்கிடெக்சர் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. அடுத்த மோதிலால் ஓஸ்வால் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு வந்து 41% அப்சைட் பொட்டன்ஷியல் 1750 ரூபா போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவங்களுக்கே தெரியும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். பேங்கிங் செக்டரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. கஸ்டமர் பேஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஆப்ரேஷன் ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சிட்டி வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி அதுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்து 29% ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். 46,700 போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு ஹெச்டிவிடிசி ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதை ப்ராஜெக்டை வந்து நல்லா ரன் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தது வந்து நொமுரா அவங்க வந்து சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸாக வந்து 1050 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. 19% ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் பவருக்கு வந்து நிறையா நீட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து டேட்டா சென்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹேண்டில் பண்ணி லார்ஜஸ்ட் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ரிலையபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னால இவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சிஜி பவருக்கு. சிஜி பவர் வந்து லாங் டேர்முக்கும் ஏற்ற ஸ்டாக்கு. இப்போது 1050ங்கிறது ஒரு நல்ல டார்கெட் ப்ரைஸ். அடுத்தது வந்து ஜெஃப்ரீஸ் வந்து பதஞ்சலி ஃபுட்ஸ்க்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்து 23% ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. 560 ருபீஸ் போகும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இவங்களுக்கு வந்து கன்சியூமர் குட்ஸில் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ரெவன்யூ க்ரோத் வந்து 15% இயர் ஆன் இயர் நல்லா ஏறி இருக்குது மார்ச்சில். எபிட்டா மார்ஜின் வந்து 14% ஏறி இருக்குது. 445 crores வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் ஜெஃப்ரீஸ் வந்து இந்த பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நுவாமா வந்து டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இதுக்கு வந்து 36% ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. 1089 போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. பட் வந்து ஃப்யூச்சரில் ஒரு இவங்களுக்கு வந்து வேகன் ஆர்டரிங் மே கண்டினியூ. அதனால் லார்ஜ் ரயில்வே நெட்வொர்க்கில் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகிற சமயத்தில் இவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மோதிலால் ஓஸ்வால் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு அப்சைட் பொட்டன்ஷியலில் பை ரேட்டிங் கொடுத்து 29% ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் சொல்லியிருக்காங்க. 1175 ருபீஸ் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது காரணம் இவங்க வந்து கேபிட்டல் பேஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி லெண்டிங் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் ஜப்பான் பேஸ்டு ஃபினான்ஷியல் ஜெயண்ட் மிட்சுபிஷியோட குரூப் பண்ணியிருக்காங்க. MUFG அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதனால்
இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இன்னுமே க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நல்ல க்ரோத்து. அடுத்ததாக குஜராத் கேஸ்க்கு வந்து நொமுரா வந்து பை ரேட்டிங் கொடுத்து 390லேருந்து 511 வரைக்கும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்சைட் பொட்டன்ஷியலாக 20% ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ரொபஸ்ட் growth. மார்பி கிளஸ்டர் 8 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பர் டே ப்ரொபைன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. மார்ஜின்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து குஜராத் ஸ்டேட் இதோட ப்ரீவியஸாக வந்து இது பண்ணியிருந்தாங்க, டைப்போட இருந்தது குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் கார்பரேஷனோட அந்த நேமில் இருந்தது. இப்போ குஜராத் கேஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபார்மோட இன்ஃபர்மேஷன். பட் வந்து இதெல்லாம் வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பையாக என்ன பண்ணணுங்கிறத டெசிஷன் எடுக்கணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை தொடருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.